நம்ம டெய்லி ப்ரெக்னென்சின்ற வேர்டை கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் யாருனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வெளியே போகும்போது ப்ரெக்னென்ட் விமனை பார்க்கலாம், இல்லை வீடியோஸ் அந்த மாதிரி டெய்லி பார்த்துட்டே இருப்போம். ஜென்ரலாக விமன்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண நிறையா ப்ரெக்னென்சி கிட்ட யூஸ் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த ப்ரெக்னென்சி கிட் ஒர்க் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். அந்த காலத்தில் எஜிப்டில் வாழ்ந்த மக்கள்லாம் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த பொண்ணை வீட் சீடில் யூரினேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி யூரினேட் பண்ண அந்த வீட் சீட் யூஸ்வலாக வளர்கிற டைமை விட சீக்கிரமாக வளர்ந்தா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது கேட்க கொஞ்சம் பொய்யா இருக்க மாதிரி தோணலாம். பட் சயின்டிஸ்ட் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தப்போ 70 to 80% ப்ரெக்னென்சியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக விமன்லாம் ப்ரெக்னென்சி கிட்ட யூஸ் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அது என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மிஸ் ஆகும், நவுசியா, வாமிட்டிங்லாம் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது மேபி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு நினச்சி ப்ரெக்னென்சி கிட்ட யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் ஒரு 2 to 3 drops யூரினை விடுவாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த கிட்டில் 2 லைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அப்படி இல்லாமல் ஒரு லைன் வந்துச்சுன்னா நெகட்டிவ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஸோ இந்த ப்ரெக்னென்சி கிட் ஆல்மோஸ்ட் 99% ப்ரெக்னென்சியை அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெக்னென்சி கிட்ட யூஸ் பண்ணி எவ்வளோ டேஸில் இருக்க ப்ரெக்னென்சியை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் கன்சீவ் ஆகி 9 days இருக்கப்போவே இந்த ப்ரெக்னென்சி கிட்டால் ப்ரெக்னென்சியை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ரெக்னென்சி கிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ப்ரெக்னென்சி கிட்லாம் ஹெச்ஜிசின்னு சொல்லப்பட்ட ஒரு ஹார்மோனை டிடெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். இந்த ஹெச்ஜிசியை ஹியூமன் chorionic gonadotropin ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்ஜிசி ஹார்மோன் விமனோட பிளாசென்டால இருக்க செல்ஸ் மூலியமா உருவாகும். இது எப்போ உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் கன்சீவ் ஆகி 6 to 12 daysல எம்பிரியோ அவங்க யூட்ரஸ்ல அட்டாச் ஆகும். அப்போதான் இந்த ஹெச்ஜிசி ஹார்மோன் உருவாகும். இந்த ஹெச்ஜிசி ஹார்மோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியில் இருக்கக்கூடிய கார்பஸ் லியூட்டியம்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டை சரியாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான். கார்பஸ் லியூட்டியம் ப்ரெக்னென்சிக்கு ஒரு முக்கியமான பார்ட். அதுதான் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்லப்படுற முக்கியமான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் யூட்ரஸோட வாலை ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் எம்பிரியோ யூட்ரஸில் ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இம்ப்ளான்ட் ஆக முடியும். வேற எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்கன் க்ரோ ஆகவும் ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக ஹெச்ஜிசி ஹார்மோனோட லெவல் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிட்ட அந்த டைமில் யூஸ் பண்ண ப்ரெக்னென்சியை டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹெச்ஜிசி ஹார்மோன் ஒரு விமன் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களோட ஃபீட்டஸ் யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆன அப்புறம் தான் ஹெச்ஜிசி ஹார்மோனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இந்த ஹெச்ஜிசி ஹார்மோன் விமனோட யூரின் வழியாக எலிமினேட் ஆகும். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண யூரினை இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் போர் பண்ண அப்புறம் இது ஸ்லோவாக மூவ் ஆகி ரியாக்ஷன் ஜோனை ரீச் ஆகும். இப்போ இந்த யூரினில் ஹெச்ஜிசி ஹார்மோன் இருந்தால் அந்த ஹார்மோன் ப்ரெக்னென்சி கிட்டில் அட்டாச் ஆகியிருக்க ஆன்டிபாடின்னு சொல்லப்பட்ட ஒரு ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும். இந்த ஆன்டிபாடியில் சில என்சைம்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷனை ஃபர்தராக மூவ் பண்ணும். இப்போ அந்த யூரினில் ஹெச்ஜிசி ஹார்மோன் இருந்தால் ஆன்டிபாடியில் இருக்க என்சைம்ஸ் அந்த கிட்டில் கலர் சேஞ்சஸை உருவாக்கி லைனை உருவாக்கும். ஜென்ரலாக ப்ரெக்னென்சி கிட்டில் 2 லைன் அப்பியர் ஆகும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால். ஒரு லைனை கண்ட்ரோல் லைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு லைனை டெஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் லைன் அந்த கிட் சரியாக ஒர்க் ஆகி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். டெஸ்ட் லைன் அந்த விமனோட யூரினில் ஹெச்ஜிசி ஹார்மோன் இருந்தால் அந்த விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு இண்டிகேட் பண்ண உருவாகும். ஸோ ப்ரெக்னென்சி கிட்டோட ஒர்க்கிங் மெக்கானிசம் இதான். ரீசெண்ட் இயர்ஸாக டிஜிட்டலாக நிறைய ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்துருச்சு. என்னதான் இது டிஜிட்டலாக வந்தாலும் இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் சேம் தான். இங்கே சென்சார்ஸ் கலர் சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணி ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு டிஸ்பிளே பண்ணும். அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. பட் 1970க்கு முன்னாடி ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். இப்போ சொல்ல போகிற மெத்தட் இன்னைக்கு இருக்க மெத்தடு கூட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு செக் பண்ண அந்த விமனோட யூரினை மெச்சூர் ஆகாத ஃபீமேல் மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மைஸ் எக்ஸ் அண்ட் ஓவரியை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெஸ்ட்டை மைஸ் மேலே பண்ணாமல் ஃப்ராக் மேலே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இப்போ பண்ண மெத்தடே வியர்டாக இருக்கும்னு சொன்னேன். பட் இந்த மெத்தட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விமனோட யூரினை அயனில் போர் பண்ணி ரெஸ்டிங் ஆனால் ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரினை லீவ்ஸ் மேலே போர் பண்ணி கலர் சேஞ்சஸ் இருந்தால் ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க. பட் இந்த மெத்தட்லாம் அவ்வளோ எஃபெக்டிவான ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுக்கல. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்ஷியன் டைமில் விமன் வீட் சீடில் யூரினேட் பண்ண விட்டு சீக்கிரம் பிளான்ட் வளர்ந்தா ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மெத்தட் சயின்டிஸ்டாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமலே ஒரு எஃபெக்டிவ்
எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. பட் இன்றைக்கி இருக்க சயின்ஸ் மூலிமா நம்மளுக்கு தெரியும், விமனோட யூரினில் இருக்க எஸ்ட்ரோஜன் தான் இந்த வீட் சீடை சீக்கிரமாக வளர வச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்க விமன் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண வீட் சீடில் யூரினேட் பண்ண தேவையில்லை, இல்லை மைஸில் யூரினை இன்ஜெக்ட் பண்ணி 1 வீக் வெயிட் பண்ணி ரிசல்ட் தெரியணும் அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வந்து வீட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் கேட்குற டாப்பிக்கில் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.